ஆயுஷ் வழங்குதல் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். தமிழ்நாடு பள்ளி கல்வி இயக்குனரின் செயல்முறைகள் நாள் 8/7/2024. இந்த வீடியோ பதிவு பண்ணுற நாளும் 8/7/2024. ரொம்ப சுருக்கமாக சொல்லப்போனால், அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பணி நிலையிலிருந்து மாவட்ட கல்வி அலுவலகத்தோட உதவி திட்ட இயக்குனர்களாக 59 பேரை ஏற்கனவே ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க. மைண்டில் வச்சுக்கோங்க. ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெட் மாஸ்டரை ஏதோ ஒரு திட்ட இயக்குனர், அசிஸ்டன்ட் திட்ட இயக்குனரை 59 பேரை ப்ரொமோட் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா, 67 பட்டதாரி ஆசிரியர்களை கல்வி மாவட்ட ஒருங்கிணைப்பாளராக பணியிடங்களாக மாற்றியிருக்காங்க. இதெல்லாம் எப்போ நடந்திருக்குன்றது இந்த பார்வையில் பார்த்துடலாம். 2018 இது நடந்திருக்கு. 2018 SSI 2, அதுக்கப்புறம் BRC CRC இது 2024 ஏப்ரல் மாதம் நடந்திருக்கு. அதன் பிறகு செயல்முறைகள் இது ஓகே. திரும்பவும் 2024 இந்த 2 பணியிடங்கள் திரும்பவும் பேக்கப் பண்ணுறாங்க. 59 ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெட் மாஸ்டரை உதவி திட்ட இயக்குனர் நிலையிலிருந்து திரும்பவும் ஹையர் செகண்டரி ஸ்கூலோட ஹெட் மாஸ்டராக அனுப்புகிறாங்க. அதே மாதிரி 67 பட்டதாரி ஆசிரியர்களை கல்வி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கோஆர்டினேட்டராக இருந்தவங்கள திரும்பவும் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே பட்டதாரி ஆசிரியர் போயிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா, தமிழக அளவில் பல்வேறு பள்ளிகளில் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருக்குது. பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பலை. ஏன்னா BTTRB தொடர்பான வழக்குகள் மதுரையில் நிலுவையில் இருக்குது. ஆசிரியர் தேர்வு வாரியத்துக்கு நாம் மெயில் பண்ணி கேட்டாலும் வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ தமிழ்நாடு அளவில் பட்டதாரி ஆசிரியர்கள் குறைபாடு இருக்குது. இது அங்கங்கே பெற்றோர்கள் மத்தியில் சலசலப்பு ஏற்படுது. எல்லா கலெக்டர் ஆஃபீஸ்லையும் இது கேட்குறாங்க. இந்த மாதிரி பட்டதாரி ஆசிரியர்கள் பணியிடங்களில் ஆசிரியர்கள் இல்லும்போது இதற்கு மாற்றுப்பணி என்ன பண்ணுறாங்க, தற்காலிக ஆசிரியர்கள் நியமனம் நடந்துன்னு இருக்குது. ஆஸ் வெல் அஸ் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸை அங்கே இருக்கிற உபரி ஆசிரியர்களை எடுத்துகிட்டு இங்கே ஃபில் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் இருக்கிற செகண்ட் டிகிரி டீச்சர்ஸு, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் இருக்கிற BT டீச்சர்ஸு, இவங்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க, எக்ஸஸாக இருக்கிறவங்கள அரசு பள்ளியில் எடுத்துகிட்டு வராங்க. முதல்ல எய்டட் ஸ்கூலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, மாவட்டத்துக்குள்ளே ஒன்றியத்துக்குள்ளே, கடைசியாக எங்கேருந்து சேர்க்குறாங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் சேர்க்குறாங்க. அப்படி இருந்தும் பணியிடங்கள் நிரப்பப்படாத நிலையில் இப்போ இந்த திட்ட இயக்குனர் திரும்ப அனுப்புகிறாங்க. இதுதான் இந்த செய்தி. இதனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, 2 விஷயத்தில் இது நெகட்டிவ் ஆகுது. என்ன அப்படின்னா, 59 உதவி திட்ட இயக்குனர்கள் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் ஆகுறாங்கன்னா, அப்போ அந்த ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெட் மாஸ்டராக இருக்கிற பொறுப்பு ஆசிரியராக இருக்கின்ற PGT முதுகலை பட்டதாரி ஆசிரியர் திரும்ப ஒரு என்ன பண்ணுவார், முதுகலை பட்டதாரி ஆசிரியர் மாற்றப்படுவார். இப்போ 59 PG வேக்கன்சின்றது நமக்கு மைனஸ் ஆகும். உண்மையில் இதுதான் உண்மை. 59 PG வேக்கன்சி நமக்கு மைனஸ் ஆகுது. திட்ட இயக்குனரெல்லாம் எச்சமாகறாங்க. ஏற்கனவே அவங்க இருந்த இடம் தான். அடுத்து 67 கல்வி மாவட்ட ஒருங்கிணைப்பில் அந்தந்த பட்டதாரி ஆசிரியராக பணி மாறுதல் வழங்குறாங்க. அப்போ 67 BT டீச்சர் வேக்கன்சி நமக்கு மைனஸ் ஆகுது. கூடுதல் வேக்கன்சிக்காக நம்ம ஒரு பக்கம் போராடிட்டு இருக்கோம். இங்கே என்ன பண்ணுறாங்க, ப்ரொமோஷனில் கொடுத்தவங்கள டீப்ரொமோட் பண்ணுறாங்க. இது ப்ரொமோஷன் டீப்ரொமோட்டுன்றதை விட உதவி திட்ட இயக்குனராக போன 59 ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் திரும்பவும் ஹையர் செகண்டரி ஹெட் மாஸ்டராக மாறும்போது அங்கே இருக்கிற PG திரும்பவும் கீழே போகிறாங்க. அப்போ மைனஸ் 59 PG வேக்கன்சி. அப்புறம் 67 BT டீச்சர்ஸ் மாவட்ட கல்வி ஒருங்கிணைப்பாளராக போயிட்டு இப்போ திரும்பவும் அதே இடத்துக்கு அனுப்புறதுனால மைனஸ் 67 BT வேக்கன்சின்றது மட்டும்தான் இந்த லெட்டர்லேருந்து நாம் புரிஞ்சுக்கணும். இது அரசாங்கத்துக்கு என்னென்னா, தேவைப்படுற இடத்துல இருக்கிறவங்கள மாற்றிக்கிறாங்க. ஆனால் தேர்வு எழுதி காத்துட்டு இருக்கிற ஆசிரியர்கள் மத்தியில் இது ஒரு இழப்பு. அதே மாதிரி வேலை வாய்ப்புகளாக காத்துட்டு இருக்கின்ற பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் இது ஒரு இழப்பு தான். இதுதாங்க இந்த கடிதத்தோட விளக்கம். இந்த கடிதம் விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் புரிந்து கொண்டேன், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுங்கள். அப்படி புரியலைன்னா அதையும் சொல்லிவிடுங்க. எந்த இடத்துல புரியலையோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கமெண்ட்லேயே நான் பதிலை சொல்லிடுறேன். இதிலேருந்து 2 விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். -59 PG வேக்கன்சி, -67 BT வேக்கன்சி. உதவி திட்ட இயக்குனராக போனவங்க திரும்ப எச்சமாயிட்டாங்க. மாவட்ட ஒருங்கிணைப்பாளராக போனவங்கெல்லாம் திரும்ப BT ஆகிட்டாங்க. இது இழப்பா இல்லை நமக்கு வேக்கன்சி உருவாக்குமா, அதை கூட சொல்லலாம். சார் இது லாஸ்னா திஸ் இஸ் அ லாஸ் அப்படின்னு கூட சொல்லுங்கள். இல்லை நமக்கு இது வேக்கன்சி தான் அப்படின்னாலும் சொல்லுங்கள்.
என்ன பதிவு கொடுங்க. மீண்டும் இது போன்ற ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். இது இன்னைக்கு மாலையில வந்த செய்தி. இத தெரிஞ்சுக்குங்க. கூடுமான அளவுல பிஜிடிஆர்பி எக்ஸாமில அதிக மார்க் எடுத்து ஜெயிக்கிறதுக்கு வழிய பாருங்க. மீண்டும் இது போன்ற பதிவோடு சந்திக்கிறேன். இது ஆயிஷா டீச்சர்ஸ் ஃபேமிலியோட யாதும் ஊரே யாவரும் கேளீர். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்குங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா, ஓகே இவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்காங்களா? அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய தகவல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் வரும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் இதுவரையும் இருக்கிற உண்மை தன்மையை விட இன்னும் கொஞ்சம் அதிகமான உண்மை தன்மையோட கூட கொடுத்துருப்போம். ஏற்கனவே உண்மையாக தான் தகவல் கொடுக்குறோம். இருந்தாலும் இன்னும் அக்மார்க் உண்மைன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி கூட நிறைய தகவலை தேடி வந்து கொடுக்கறதுக்கு ஒரு ஆர்வம் ஏற்படும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட்டையும் போட்டுட்டு போங்க. அடுத்த ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கிறேன். இது ஆயுஷவன் யாதும் ஊரே யாவரும் கேளீர்.